பழமையான வீட்டு மர்மம். ஒரு சிறிய கிராமத்தில் மிகவும் பழமையான மற்றும் பயமுறுத்தும் தோற்றமுடைய வீட்டொன்று இருந்தது. அந்த வீட்டுக்கு அருகில் செல்லவே கிராமத்தினர் பயந்து போய்விடுவார்கள். காரணம், ஒவ்வொரு இரவும் அந்த வீட்டிலிருந்து சங்கீதம் ஒலித்தது. ஆனால் அங்கே யாரும் இல்லை. ஒரு நாள் 3 நண்பர்கள் ரவி, குமார் மற்றும் தீபா இந்த மர்மத்தை கண்டுபிடிக்க முடிவு செய்தனர். அவர்கள் வீட்டுக்குள் நுழைந்தனர். அந்த வீடு முழுவதும் மங்கலான ஒளியிலும் பழுப்பு பிடித்த தொலைந்த பொருட்களாலும் நிரம்பியிருந்தது. திடீரென சுவரிலிருந்து மர்ம ஓசைகள் ஒலிக்கத் தொடங்கின. ஒரு பழைய இசைக்கருவியின் தாளம் தானாகவே ஒலிக்க ஆரம்பித்தது. பயத்தால் நடுங்கிய அந்த சமயம் ஒரு பச்சை நிற ஒளி வெளிச்சமாக மிதந்தது. அதன் நடுவில் ஒரு மூதாட்டியின் உருவம் தோன்றியது. அவர் மெதுவாக கூறினார், "அஞ்சாதீர்கள், நான் இந்த வீட்டின் உரிமையாளர். என் குடும்பம் கொடுமைக்கு ஆளானது. அவர்கள் மீது நடந்த அநியாயம் என்னை இங்கே அமைதியின்றி வைத்துள்ளது. என் குடும்பத்துக்கு நீதி கிடைத்தால் மட்டுமே நான் அமைதியடைவேன்." 3 நண்பர்களும் அந்த ஆத்மாவின் சொற்களை கவனமாக கேட்டனர். அவர்கள் அந்த குடும்பத்தின் நிலங்களை மோசடியால் கைப்பற்றியவர்களிடம் இருந்து மீட்டு உண்மையான உரிமையாளர்களுக்கு திருப்பி கொடுத்தனர். அப்போதுதான் அந்த குரல் மீண்டும் கேட்டது, "நன்றி, இப்போது எனக்கு அமைதி கிடைத்தது." அந்த உருவம் மெதுவாக மறைந்து போனது. அதன் பிறகு அந்த வீடு அமைதியாகியது. மேலும் கிராமத்தினர் இனி அச்சமின்றி வாழத் தொடங்கினர். இந்த அனுபவம் 3 நண்பர்களுக்கும் உண்மையான மனித நேயத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தியது. பிறருக்கு நீதி வழங்கும் மனிதர்கள் எப்போதும் சமூகத்தின் ஒளியாக விளங்குவார்கள்.